நண்பர்களே, தற்பொழுது அமெரிக்கா முக்கியமான செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் 5ஆம் தலைமுறை விமானத்தை வைத்திருக்கும் போது சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் அடுத்த தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க ஆரம்பித்து விட்டன என்று பல செய்திகள் வந்து கொண்டிருந்ததை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். சீனா ஏற்கனவே 2 6ஆம் தலைமுறை விமானத்தை பறக்க விடப்பட்டு சோதனை செய்தது. அதேபோன்று ரஷ்யா தனது 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வருகிறது. ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து FCAS ஃபியூச்சர் கம்பேட் ஏர் சிஸ்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த 3 நாடுகளுமே ஒன்று சேர்ந்து 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வருகின்றன. அதேபோன்று ஜப்பான், யுனைடெட் கிங்டம் மற்றும் இத்தாலி ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து குளோபல் கம்பேட் ஏர் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த 3 நாடுகளும் 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வருகின்றன. இதற்கிடையில் இந்த மாதம் மார்ச் 21ஆம் தேதி அன்று திரு ட்ரம்ப் அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். ஏற்கனவே போயிங் விமானம் அமெரிக்காவிற்கு தேவையான 6ஆம் தலைமுறை விமானத்தை 5 வருடங்களாக சோதனை செய்து வருகிறது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு முதல் விமானத்தை அது பறக்கவிடப்பட்டு சோதனை செய்தது. மிக ரகசியமாக தயாரிக்கப்பட்டு வரும் இந்த விமானத்தை உடனடியாக தயாரித்து அமெரிக்க விமானப்படைக்கு வழங்கும்படி ஏற்கனவே கான்ட்ராக்ட் போயிங் விமானத்திடம் செய்யப்பட்டு விட்டது. இந்த விமானம் மிக விரைவில் அமெரிக்க விமானப்படையில் சேர்க்கப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே திரு ஜோ பைடன் அவர்கள் பிரசிடண்டாக இருந்தபோது இந்த திட்டத்திற்கு அதிக செலவாகிறது என்று கூறி அதனை நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் திரு ட்ரம்ப் அவர்கள் வந்தவுடன் போயிங் விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் அவர் கான்டாக்ட் செய்து இந்த விமானம் மிக விரைவில் அமெரிக்க விமானப்படைக்கு சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, இந்த விமானமானது F-22 விமானத்தை விட அதன் தயாரிப்பு செலவை விட மிக குறைந்த செலவிலான விமானமாக இருக்கும் எனவும், ஆனால் உலகத்திலேயே அனைத்து தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிக சிறந்த விமானமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். நண்பர்களே, அமெரிக்காவின் F-35 விமானம் 900 கோடிக்கு மேல் செலவாகக்கூடிய ஒரு விமானம். F-22 என்பது அதைவிட சற்று குறைவாக செலவு ஆகக்கூடிய ஒரு விமானம். ஆகவே F-22 விமானத்தை விட மிக குறைந்த செலவில் அமெரிக்கா இந்த 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து விரைவில் விமானப்படையில் சேர்க்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று சீனா தனது 2 6ஆம் தலைமுறை விமானங்களை தயாரித்து வருகிறது. தயாரித்து பறக்கவிட்டு சோதனை செய்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே J-20 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை சீனா வைத்துள்ளது. அதேபோன்று J-35 என்ற விமானத்தையும் தற்போது அது பறக்கவிட்டு அதன் தயாரிப்பும் அதிகமாக நடைபெற்று வருகிறது. இந்த J-35 என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானத்தை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்க உள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 40 எண்கள் J-35 5ஆம் தலைமுறை விமானத்தை சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்க உள்ளது. நண்பர்களே, ஆனால் நம்மிடம் இதுவரை 5ஆம் தலைமுறை விமானம் இல்லை என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். தற்போதுதான் நாம் AMCA என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தின் கீழ் நாம் 5ஆம் தலைமுறை விமானத்தை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் நாம் தயாரிக்க ஆரம்பித்து விட்டோம். அதனுடைய புரோட்டோடைப் என்று சொல்லக்கூடிய அதனுடைய உடல் அமைப்பு மற்றும் இதர பாகங்கள் தயாரித்து தற்போது தயாரிப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த AMCA என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை இந்திய விமானமானது 2028ஆம் ஆண்டு முதல் விமானம் பறக்கவிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று இந்த விமானம் பறக்கவிடப்பட்ட 7 ஆண்டுகள் கழித்து 2033 அல்லது 2035ஆம் ஆண்டில் இந்த 5ஆம் தலைமுறை விமானம் 5.5ஆம் தலைமுறை விமானமாக இந்தியாவில் விமானப்படையில் சேர்க்கப்படலாம் என்று கருதப்பட்டு வருகிறது. நண்பர்களே, நாம் தயாரிக்கப்பட உள்ள இந்த 5ஆம் தலைமுறை விமானமானது வெளிவரும்போது விமானப்படையில் சேர்க்கும்போது 5.5ஆம் தலைமுறை விமானமாக வெளிவரும் என்பதாலும் தற்போது உலகில் உள்ள அனைத்து வகையான முக்கியமான தொழில்நுட்பங்களும் இந்த 5.5ஆம் தலைமுறை AMC விமானத்தில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, 5ஆம் தலைமுறை விமானம் என்றால் என்ன என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். முதலில் ஸ்டெல்தி கேரக்டர், அதாவது மறைமுகமாக வந்து எதிர் நாடுகளை தாக்குவது, அந்த ஃபீச்சர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக
சூப்பர் குரூஸ் என்ற தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். சூப்பர் குரூஸ் என்றால் சூப்பர்சோனிக் வேகத்தின் அடிப்படையில் மணிக்கு 2.2 மாக் வேகத்தில், அதாவது மணிக்கு 2500 கிலோமீட்டருக்கு வேகமாக செல்லக்கூடிய விமானமாக அது இருக்க வேண்டும். அது ஆப்டர் பர்னர் இல்லாத ஒரு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆப்டர் பர்னர் சிஸ்டம் உள்ள என்ஜினானது அதிகமான எரிபொருளை ஈர்க்கக்கூடியது. ஆகவே சூப்பர் குரூஸ் வகையிலான விமானமாக இந்த 5ஆம் தலைமுறை விமானம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ் சிஸ்டம் உள்ள விமானம், அதாவது அந்த விமானத்தை செலுத்தக்கூடிய, அந்த விமானம் செல்லக்கூடிய அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் அந்த விமானத்தில் மேம்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நான்காவதாக நெட்வொர்க் சென்ட்ரிக் சிஸ்டம் என்று கூறுவார்கள். அதாவது இந்த விமானத்திலிருந்து மற்ற விமானங்களை தொடர்பு கொள்வது, அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களின் விமானங்களையும் நாம் தொடர்பு கொள்வது என்ற வகையிலான நெட்வொர்க் சென்ட்ரிக் சிஸ்டம் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தில் இருக்க வேண்டும் நண்பர்களே. அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்க வேண்டும். தானாக ஒரு முடிவெடுத்து விமானிக்கு இந்த வகையை தேர்வு செய்து இந்த விமானத்தை பயன்படுத்துங்கள் என்ற வகையிலான அந்த சிஸ்டமும் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தில் இருக்க வேண்டும் நண்பர்களே. இது தவிர இந்த விமானமானது மிக அதிக தொலைவில் இருந்து நமது நாட்டில் நமது எல்லைக்குள்ளாகவே மிக அதிக தொலைவில் இருந்து கொண்டு எதிர்நாட்டில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையிலான தன்மை கொண்டதாக இந்த 5ஆம் தலைமுறை விமானம் இருக்க வேண்டும் நண்பர்களே. ஆகவே இந்த வகையிலான தொழில்நுட்பங்கள் இருக்கும் வகையிலும், இது தவிர 6ஆம் தலைமுறை விமானத்தில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களையும் இந்த 5ஆம் தலைமுறை ஏஎம்சி விமானத்தை நாம் சேர்க்கும்போது இது 5.5ஆம் தலைமுறை விமானமாக மாறிவிடுகிறது நண்பர்களே. அவற்றில் மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்றால் நமது 5.5ஆம் தலைமுறை ஏஎம்சி விமானம் பறந்து செல்லும்போது அதனுடன் லாயல் விங்மேன் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானமும் பறந்து செல்லும். ஆகவே இந்த ஆளில்லா விமானத்தையும் இயக்கும் வகையில், ஏஎம்சி விமானத்தையும் இயக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பம் அமையும். 2 சீட்டுகள் உள்ள இந்த ஏஎம்சி 5.5ஆம் தலைமுறை விமானத்தில் இரண்டாவது விமானி தன்னுடன் சேர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆளில்லா விமானங்களையும் அவர் இயக்குவார். இந்த ஆளில்லா விமானம் முதலில் பறந்து சென்று என்ன சூழ்நிலை நிலவுகிறது, என்னென்ன இலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன நம்மை தாக்குவதற்கு, கீழே தரையில் என்ன வகையிலான சிச்சுவேஷன் இருக்குது போன்றவற்றையெல்லாம் இந்த லாயல் விங்மேன் என்ற ஆளில்லா விமானமும், அதை மட்டும் இல்லாமல் இந்த 5.5ஆம் தலைமுறை விமானமும் விமானிகளுக்கு தேவையான அனைத்து வகையான தகவல்களையும் கொடுத்து, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று உள்ளதல்லவா, அது மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து இந்த இடத்தில் இதை பயன்படுத்துங்கள் என்று அந்த விமானிகளுக்கு அறிவிப்பு செய்யும் வகையில் இந்த 5.5ஆம் தலைமுறை விமானம் வரும் நண்பர்களே. ஆகவே நமக்கு இனியும் 10 ஆண்டுகளாகலாம் நமது விமானப்படையில் இந்த 5.5ஆம் தலைமுறை விமானங்களை சேர்ப்பதற்கு. ஆகவே அதற்குள் நாம் பாகிஸ்தான் வாங்க உள்ள J-35 5ஆம் தலைமுறை விமானத்தை நாம் சமாளிக்க வேண்டியுள்ளது. இதற்காக நம்மிடம் உள்ள 260 எண்கள் சுகாய் Su-30 MKI என்று சொல்லக்கூடிய இந்த விமானங்களை நாம் மேம்படுத்தி வருகிறோம் நண்பர்களே. இவற்றில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் மிக 2 முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்னவென்றால், இவற்றின் ரேடார் ரஷ்யாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ரேடாரை மாற்றி நாம் விருப்பாக்சி என்று சொல்லக்கூடிய நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரேடாரை நாம் இந்த சுகாய் Su-30 MKI என்று சொல்லக்கூடிய விமானத்தில் நாம் பயன்படுத்த போகிறோம். இந்த விமானம்தான் நமது விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விமானங்கள். இந்த விமானங்களை கண்டுதான் தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் பயந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றுக்கு அந்த நாடுகளை மிக தைரியமாக திறமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விமானங்களாக இந்த சுகாய் Su-30 MKI என்ற விமானங்கள் உள்ளன நண்பர்கள். இந்த விருப்பாக்சி ரேடார் என்பது அதிக தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை கண்டறியக்கூடியது. J-35 விமானமானது ஸ்டெல்தி விமானமாக மறைமுகமாக வந்து தாக்கக்கூடிய விமானமாக இருந்தாலும் அது அவ்வகையில் மிக சிறந்த ஸ்டெல்தி விமானம் இல்லை என்று இந்தியா கருதுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருப்பாக்சி என்று சொல்லக்கூடிய இந்த ரேடார் 400 கிலோமீட்டருக்கு மேல் 455 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களையும் ஊடுருவி சென்று தாக்கும் வகையில் இந்த விருப்பாக்சி ரேடாரின் திறமை உள்ளது. இவற்றில் 2400 டிரான்ஸ்மிட் ரிசீவர் மாடியூல்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது 2400 மாடியூல்ஸ் என்பது அது 2400 அந்த புள்ளிகளிலிருந்து
எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸை வெளியே அனுப்பி மீண்டும் அவற்றை உள்ளே உடனே இழுக்கக்கூடியது, வேகமாக இது பணியாற்றக்கூடியது இந்த ரேடார். இவற்றின் பவர் எஃபிஷியன்சி கூடுதலாக இருக்கும், குறைந்த அளவு பவரை இது உட்கொள்ளும். ஆகவே இவற்றின் திறமை, வேலை செய்யக்கூடிய திறமை மற்றும் விமானத்தின் வேலை செய்யக்கூடிய தொலைவு, வேகம் ஆகியவை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த விருப்பாக்சி ரேடார் பயன்படுத்துவதன் மூலம் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய 450 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய ஸ்டெல்த் விமானங்கள், இந்த J-35 விமானங்களை நமது Su-30MK விமானங்கள் மிக எளிதாக கண்டுபிடித்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களில் நாம் ஆஸ்ட்ரா மார்க் 3 என்ற மிசைலை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த ஆஸ்ட்ரா மார்க் 3 என்ற மிசைலானது 400 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இவற்றில் 3 வகையிலான சென்சார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது முதலில் இவை எங்கு செல்ல வேண்டும் என்பதை நினைக்கக்கூடிய சென்சார், இரண்டாவதாக சென்று கொண்டிருக்கும் போது அவற்றை எங்காவது மாற்ற வேண்டுமா என்ற வகையிலான சென்சார்கள் இந்த ஆஸ்ட்ரா மார்க் 3 மிசைலின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இறுதியாக ஃபைனலாக அந்த இலக்கினை சென்று தாக்கும் வகையிலான சென்சார்களும் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரா மார்க் 3 என்ற ஏவுகணையும் விருப்பாக்சி ரேடார் என்ற இந்த 2 தொழில்நுட்பங்களை மாற்றுவதன் மூலமே நமது சுகாய் Su-30MK விமானத்தின் திறன் மிக அதிக அளவில் கூடுகிறது. நண்பர்களே, சீனா தயாரித்துள்ள, பாகிஸ்தான் வாங்க உள்ள J-35 ஸ்டெல்த் விமானத்தையும் சீனாவின் J-20 ஸ்டெல்த் விமானத்தையும் மிக எளிதாக நமது விமானங்கள் சமாளித்துவிடும். நமது 5ஆம் தலைமுறை விமானம் வரும் வகையில் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த விருப்பாக்சி ரேடார் ஒரே நேரத்தில் பல எண்ணிக்கையிலான இலக்குகளை கண்டு நமது விமானிகளுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும். அவற்றில் 5லிருந்து 10க்கு மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்குவதற்கான திறமையும் இந்த சுகாய் Su-30MKI விமானத்தில் தற்போது மேம்படுத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே. ஆகவே நமது இந்திய அரசு எந்த வகையிலும் பதற்றம் இல்லாமல் யார் எந்த வகையிலும் விமானங்களை தயாரித்தாலும், உதாரணத்திற்கு யுனைடெட் கிங்டம், ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகள் அவர்கள் தயாரிக்க உள்ள குளோபல் கம்பாக்ட் ஏர் புரோகிராம் திட்டத்தில் 6ஆம் தலைமுறை விமானம் தயாரிப்பதில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று வேண்டிய போது நமது அரசு அது மறுத்துவிட்டது. அதேபோன்று ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் தயாரிக்க உள்ள ஃபியூச்சர் கம்பாக்ட் ஏர் சிஸ்டம் என்ற திட்டத்திலும் சேரும்படி அவை அழைத்தன. அவற்றையும் நமது இந்தியா மறுத்துவிட்டது. ஏனென்றால் நமது சொந்த தொழில்நுட்பத்திலேயே நாம் எந்த நாட்டையும் சாராமல் இருந்தால்தான் நாளைக்கு போர் என்று ஒன்று வரும் பொழுது நமக்கு தேவையான விமானங்களையும் தேவையான உதவிப்பாகங்களையும் தேவையான ஆயுதங்களையும் நாமே தயாரித்து கொள்ள முடியும். எதிர் நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை என்றதன் அடிப்படையில் இந்த 5ஆம் தலைமுறை விமானம் தயாரிப்பதில் நாம் வேகமாக ஈடுபட்டு கொண்டு வரும் இந்த நேரத்தில் எதிர் நாட்டிலிருந்து வரக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானங்களை சமாளிப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசும் இந்திய விமானப்படையும் செய்துள்ளது நமக்கு செய்திகளாக வந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் தயாரித்து வரும் இந்த 6ஆம் தலைமுறை விமானம் வருவதற்கு இனியும் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகலாம். அதற்குள்ளாக நமது AMC விமானத்தை 5.5ஆம் தலைமுறை விமானமாக தயாரித்து அந்த 5.5ஆம் தலைமுறை விமானமானது 6ஆம் தலைமுறை விமானங்களில் உள்ள அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் கொண்டிருக்கும் என்பதையும் நாம் நம்பலாம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.